ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷரீஃப் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் 16. இந்த ஃபார்ம் 16 வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள்ஸ், பேங்க் எம்ப்ளாயிஸ், ஸோ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் எம்ப்ளாயாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெச்ஆர், இந்த மாதிரி மெனி பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபார்ம் 16 வந்து அக்செப்டபிள் ஆயிடுது. இந்த ஃபார்ம் 16 வந்து யாருக்கு ரொம்ப அக்செப்டபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இயர்லி 2.50 lakhs, அதாவது 2.50 lakhs மேலே யார் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபார்ம் 16 வந்து அப்ளிகபிள் ஆயிருது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வர கிளைண்ட்ஸ் வந்து கால் எப்படி வருது அப்படின்னா, நாங்கள் ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணிட்டோம், பட் ஆனால் எங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கல. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்க போகும்போது, அவங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு சாஃப்ட்வேர் வந்து அவங்களே அப்லோட் பண்ணிடுறாங்க. முக்கியமான வந்து இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் போடாமல் அப்படியே வந்து அவங்க அப்லோட் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது அவங்க பிடிச்ச டிடிஎஸ் வந்து அப்படியே வந்து டாக்ஸாகவே வந்து கட்டிடுறாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ் நீங்க கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல் கரெக்டா ஃபைல் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நார்மலா ஒரு கடையில வேலை செய்யறவங்க கிட்டையும் ஒரு ஆர்கிடெக்ட் கிட்டையும் கொடுத்தீங்கன்னா, பிளான் கொடுத்தீங்கன்னா எது பெஸ்ட்ன்னு நீங்களே போவீங்க. ஸோ ஆர்கிடெக்டும் பெஸ்டா இருப்பாங்க. அந்த மாதிரி யார் இந்த சர்வீஸ்ல பெஸ்டா இருக்காங்களோ, ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட ரீஃபண்ட் வந்து ₹1 கூட அங்கே டிடெக்ட் ஆகும், உங்களுக்கு அப்படியே உங்க அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடும். இந்த ஃபார்ம் 16 வந்து பொதுவா வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இதை ஃபார்ம் 16 டிடெக்ட் பண்றாங்க நமக்கு ஒரு யூஸ் இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 16 சேலரி பர்சன் எல்லாமே இந்த ஃபார்ம் 16 வச்சுதான் லோனுக்கு போறாங்க. இந்த ஃபார்ம் 16 வச்சுதான் மற்ற ஹவுசிங் லோனுக்கு எல்லாமே அவங்க போறாங்க. ஸோ இந்த ஃபார்ம் 16னால நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. எப்படி பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்க போறீங்க. ஸோ கம்பெனி போகும்போது உங்களோட ப்ரீவியஸ் எங்க ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்பாங்க, 6 months சேலரி ஷீட் கேட்பாங்க. ஸோ சேலரி ஷீட் கேட்கும்போது ஃபார்ம் 16 கேட்பாங்க. ஓகேவா, இயர்லி. அப்ப அந்த ஃபார்ம் 16 அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க, நீங்க எவ்வளவு சேலரி வாங்கிருக்கீங்க, எவ்வளவு டிடிஎஸ் இருக்கு, எவ்வளவு பிஎஃப், இஎஸ்ஐ, எவ்வளவு மெடிக், எல்லாமே வந்து ஃபார்ம் 16 வந்து ஃபுல்லா கிளியர் கட்டாவே உங்களுக்கு வந்து அப்ளை ஆயிரும் அதுல. ஸோ இப்ப நீங்க வந்து ஃபைலிங் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஃபைலிங்ல வந்து நிறைய பேர் அது வந்து அப்படியே அப்லோட், என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே அப்லோட் பண்ணிடுறாங்க. இந்த ஃபார்ம் 16 வந்து நீங்க உங்க ஆபீஸ்ல வந்து ஹெச்ஆர்ட்ட கொடுக்க போகும்போது அந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஹவுஸ் அண்ட் ஹெச்ஆர்ஏ டாக்குமெண்ட் கொடுக்கணும், ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்கணும், அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ் பில் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்றதை வந்து கம்மியா டிடெக்ட் பண்ணி மீதி உள்ள ரீஃபண்ட் அவங்களே உங்களுக்கு வந்து கம்பெனில வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இது யாருமே நம்ம பண்றதே கிடையாது. ரெண்டாவது திங், இந்த ஃபார்ம் 16 வாங்குறவங்க மெயின் வந்து டியூ டேட்டுக்குள்ள ஐடியை ஃபைல் பண்ணணும். ஏன்னா ஃபைல் பண்ணா மட்டும்தான் நமக்கு ரீஃபண்ட் ஆன் டைம் கிடைக்கும். அப்படி நம்ம டியூ டேட்டை தாண்டி நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்னா பெனால்ட்டி போக மீதி பேலன்ஸ் என்ன வருதோ அதுதான் நம்ம ரீஃபண்ட் வந்து அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபார்ம் 16 சேலரி பர்சன்ஸ் வந்து ப்ராப்பரான அக்கௌண்ட் சேலரிக்குன்னு தனியாக யூஸ் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் சேலரி பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு நமக்கு. ஸோ அதுவும் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மெயின் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் 16 வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. நிறைய பேர் எப்படி ஃபைல் பண்ணணும்னு தெரியாமல் ஃபைல் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ரெக்டிஃபைட் பண்ணி ப்ராப்பரான சொல்யூஷன் கைட்லைன்ஸ் கொடுத்து நம்ம வந்து ப்ராப்பரா ஃபைல் பண்ணி தந்து அதுக்கு நம்ம ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மெயினா இது யாருக்குன்னா சேலரி பர்சன்ஸ், உங்களுக்கு நான் சொல்றேன். மெயினா வந்து ஐடி பீப்புள், நீங்க காசு போகுதுன்னு நினைச்சு தயவு செய்து உங்களோட நீங்களாவது ஐடி ஃபைல் பண்ணாதீங்க. ப்ராப்பரான பர்சனை சூஸ் பண்ணி கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் கையில சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. பேங்க்ல எம்ப்ளாயா இருக்க அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், அவங்களுக்கும் இதே தான். ஸோ ப்ராப்பரா பிளான் பண்ணி ஃபார்ம் 16 வாங்கி ப்ராப்பரா ஐடி ஃபைல் பண்ணி ப்ராப்பரா வந்து ரீஃபண்ட் வாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, எனக்கு இது ரீஃபண்ட் கிடைக்கல, நான் ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா தாராளமா எஸ் அசோசியேட் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே நாங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.